Hi guys, வணக்கம் and welcome to வெற்றி தமிழன் IPS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி 6th தமிழ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஎன்பிசிக்காக 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து நம்ம பார்க்க போறோம். இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு செக்ஷன் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இலக்கணம் ஃபுல்லாவே அப்படியே எழுத்து இலக்கணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாவே நம்ம அதை வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா நடக்கும். அண்ட் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 6th இருந்து 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் புக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் மூலியமா இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். எந்த ஒரு செயலையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்தோமானால் மிகப்பெரிய வேலையும் எளிதாகிவிடும். ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து சொல்றேன். அதாவது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலைச்சு போகாம சின்ன சின்னதா நம்ம பிரிச்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இப்ப தமிழ் கூட நம்ம எப்படி படிக்க போறோம்? செய்யுள், அதுக்கப்புறம் உரைநடை, இலக்கணம், தமிழ் அறிஞர்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு அதாவது சிலபஸ்ல இருக்கக்கூடியது வந்து நம்ம பார்க்க போறோம். 10 பாட்டு, 8 தொகை, சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு வந்து நினைக்க வேணாம். நம்மளுடைய ஏஜ், அதாவது நம்ம டிஎன்பிசி 12th டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்போம். சில பேர் 12th முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆல்ரெடி 10th 12th அந்த பப்ளிக் எக்ஸாம் தான் நமக்கு ஃபியரை தரும். அதவே முடிச்சுட்டு வந்துட்டோம், இது முடியாதா? ஓகேவா? ஸோ முடியும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி படிக்க கூடாது. அதாவது மக்கப் பண்ணவே கூடாது. விரும்பி படிக்கணும். ஒரு தமிழ் படிக்கிறோம், ஒரு இளங்கோடிகளை பத்தி படிக்கிறோம், அவர் ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர், அவர் எந்த பரம்பரைனா சேர பரம்பரை, பிடிச்சு அதை ரொம்ப லைக் பண்ணி படிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு கட்டாயத்துக்காகவா இல்ல ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காகவாலாம் நம்ம நினைச்சு படிக்கவே கூடாது. ஓகேவா? சரி, ஓகே, வாங்க. இது நமக்கு செகண்ட் கிளாஸ். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து கனவு பலித்தது அப்படின்ற டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதாவது ஒருத்தங்க கடிதம் எழுதுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, நமக்கு அது வேணாம். ஓகேவா? அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓகேவா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொன்னா தொல்காப்பியர். ஓகேவா? இந்த 5 பூதங்களால் ஆனதுதான் இவ்வுலகம் அப்படின்னு சொன்னவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா தொல்காப்பியர். இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மையை தொல்காப்பியர் நமது தொல்காப்பியம் என்னும் நூல்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? மேலும் உலக உயிர்களை, ஓகேவா, இந்த நிலம், நீர், காற்று, உலகம் 5ம் கலந்தது அப்படின்னு சொன்னாரு. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவரும் யாரு அப்படின்னு சொன்னா தொல்காப்பியர். ஓகேவா? சோ இப்ப இருக்கிற ஜெனரேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடியே இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்றதுதான் தமிழ கூட அறிவியல் எப்படி கலந்துருக்கு அப்படின்றதுதான் நம்ம இதுல வந்து காட்டுறாங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு அப்படியே கூட கொஸ்டின் கேட்கலாம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாரு அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி இவ்வுலகம் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு? இந்த 5ம் கலந்துதான் இவ்வுலகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னாலும் தொல்காப்பியர் தான். தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியம்ன்ற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். ஒரு அறிவியல் செய்தி வந்து நம்ம இங்க பாக்குறோம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழியும். சோ இப்படித்தானே வந்து மழை வருது. மழை எப்படி வருதுன்னா கடல் நீர் ஆவியாகி மேல போகும், பின்னர் மேகம் குளிர்விக்கப்பட்டு மழையா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, பழந்தமிழ் இலக்கியங்களான இந்த மாதிரி விஷயத்த எந்தெந்த நூல்ல சொல்றாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இப்ப கேட்பாங்க, ஓகேவா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின் மேகம் குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவியல் செய்தி எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. இந்த வாக்கியம் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகே, திருப்பாவை இருக்கும். திருப்பாவைனாவே ஆண்டாள்து. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஆண்டாள்னாவே கண்ணனை பத்தி தானே பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஓகேவா? அப்ப அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப திருப்பாவை. பரிபாடல் வந்து இருக்கும். ஓகேவா? கார் 40 கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், முல்லைப்பாட்டு. ஏற்கனவே நம்ம 10ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மழை நீரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். அதனால முல்லைப்பாட்டுன்னு கரெக்டா கெஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? மத்த எது தெரியல அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். திருக்குறள்ல கண்டிப்பா வான் சிறப்பு, மழையை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மழையை பத்தி சொல்றதை விட இந்த அறிவியல் செய்தி, கடல் நீர் ஆவியாகி மேல போகும், மேகம் குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழியும் அப்படின்ற இந்த அறிவியல் செய்தியை குறிப்பிடுற தமிழ் இலக்கியங்கள் எது எது அப்படின்னு கேட்பாங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. மறக்கவே கூடாது. ஓகேவா? இந்த அறிவியல் செய்தியை குறிப்பிடப்பட்டுள்ளதுன்றாங்க. திரவ பொருள். உங்களுக்கு திரவ பொருள்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா சுருக்க முடியாது. ஓகே, திரவமா இருக்கிற ஒரு பொருள் இப்படி அழுத்தி அழுத்தி பார்த்தா அதோடைய அளவு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து. அதை வந்து ஔவையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகுவது நாள் நாழி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்றதுதான். அது சொன்னவங்க யாரு அப்படின்னு சொன்னா
ஔவையார் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகுவது நாள் நாழி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஓகேவா? சோ வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து காயம் வந்தது, ஸ்டிச்சிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தையல் போடுறது. சோ இந்த ஜெனரேஷன்ல தான் அது இருக்கா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து பழந்தமிழர்கள் வந்து இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை சொல்ற நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா 10 அப்படின்றது. ஓகேவா? அதாவது எந்த இடத்துல இருக்கு? நெடுவேல் ஊசி நெடுவசி பறந்தவடு. ஓகே, இதுதான் அந்த அர்த்தம். நெடுவேல் ஊசி நெடுவசி பறந்தவடு 10 ஊசியை வச்சு தைக்கிறாங்க அந்த வடுனா காயம் அப்படின்றது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. ஓகேவா? அதாவது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. சோ நற்றிணை அப்படின்றதுதான் என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை சிகிச்சை மருத்துவம் இன்றைய கூறுகளால் வியப்பளிக்கிறது. அதாவது இப்பதான் நம்ம அறுவை சிகிச்சை பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நரம்பினால் தைத்த செய்தி அப்படி தெப்போம் இல்லையா, ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சுறாமீன் வந்து தாக்கிடுது, அதனால ஏற்பட்ட புண்ணை வந்து பாத்தீங்கன்னா நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணை. நான் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை, அதாவது நம்ம வந்து பாப்போம், தொலைவில் உள்ள பொருளை உருவத்தின் அருகில தோன்ற பக்கத்துல இருக்க மாதிரி பார்ப்போம். நம்ம தூரத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா, அதைதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஃபர்ஸ்ட் கொடுத்தவர் யாருன்னா கலீலியோ, இததான் நிறுவனார். பட் இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல்ல கபிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் மூலியமா வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அதாவது திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஓகேவா? திருவள்ளுவ மாலை என்ன அப்படின்னு சொன்னா திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட, ஓகேவா, பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இது இருக்கு இல்லைங்களா, ஒரு புல் இருக்கும், இந்த இடத்துல சின்னதா இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடியில போய் அந்த புல்லுல இருக்கக்கூடிய நீர் துளியை போய் பார்த்தோம்னா தூரத்துல இருக்கிற பனை மரம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல்ல வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க கலீலியோக்கு முன்னாடி. இப்ப இந்த பாடல் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் தெரியாம டஃப்பா இருக்கிற விஷயத்துக்கு போகக்கூடாது. ரொம்ப நிறைய டெப்தா படிக்கணும்னு நினைப்பீங்க நிறைய பேர். பட் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்புறம் தான் நம்ம இப்ப தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர், ஓகேவா, திருவள்ளுவ மாலைன்ற நூல் எந்த நூலை வந்து சிறப்பித்து பாடுறதுக்காக பாடப்பட்டது, திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேவா? சரி. நிலம் தீ நீர் வலி விசும்பு விசும்போடு 5ம் கலந்த மயக்க உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? கடல் நீர் முகுந்த கமஞ்சூட் எழிலி, கடல் நீர் முகுந்த கமஞ்சூட் எழிலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கார் 40 அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட், நெடுவெல் ஊசி நெடுவசி பறந்த வடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 10 வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட், கேட்சுரா எரிந்தென்ன சுருங்கி நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்ற பாடல் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணையில வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், கார் 40, 10 அண்ட் நற்றிணை திருப்ப படிச்சா மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற பாடல் எது அப்படின்னு சொன்னா திருவள்ளுவ மாலை. ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா கபிலர். தற்கால அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறையிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், சாதனையாளர்களின் வாழ்க்கை, இது நமக்கு வேணாம். ஓகே, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சதா நம்ம டேலண்ட் அப்படின்லாம் நிறைய பேருடைய எண்ணம் வந்து இருந்தது. பட் அந்த காலத்திலே தமிழ்ல பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்போதைக்கு இருந்த அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்ல படிச்சிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு. இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இவரும் தான். நெக்ஸ்ட், இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன் அப்படின்றவங்க. சோ இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்கள். இவங்க தமிழ் வழியில படிச்சிருக்காங்கன்றத வந்து நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த செக்ஷன்ல வந்து இவ்வளவுதான். இலக்கணம் நம்ம தனியாவே ஒரு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு அந்த லெசன் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இயல் 2ல வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து பார்க்கணும். சோ சிலப்பதிகாரம் ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நூல்வெளி பக்கம் போலாம். நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க கண்டென்ட் முடிச்சுட்டு காப்பியங்கள் தனியா பார்ப்போம். ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம். காப்பியம்னா என்ன? ஒரு கதையை வந்து செய்யுள் வடிவுல கொடுக்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா காப்பியம்.
ஓகேவா? அதை பத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? காப்பியம்னா அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ம் சொன்னாங்கன்னா ஐம்பெரு காப்பியம். இந்த 4 பத்தி சொல்லி இருந்துச்சுன்னா ஐம்பெரு காப்பியம்னு சொல்லுவாங்க. இதுல ஏதாவது குறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐஞ்சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு சிலதை பத்தி சொன்னா சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் அது நம்ம தனியா பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பாக்குறோம், ஸ்கூல் புக்ஸ் வந்து பாக்குறோம். இருக்கிற கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் டெப்தா தனித்தனியா நம்ம அதை பிரிச்சு படிச்சுக்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாரு அப்படின்னா இளங்கோ அடிகள். ஓகேவா? இளங்கோ அடிகள். இவர் வந்து எந்த மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்? இவர் ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். ஆனா எந்த மன்னர் பரம்பரை அப்படின்னு சொன்னா சேர மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சிலப்பதிகார பதிகம். ஓகேவா? சிலப்பதிகார பதிகமே தான் இவர் ஒரு சேர மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இவருடைய காலம் என்ன அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றுதான் என்ன அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரம். இது எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லலாம். தமிழின் அதாவது முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம், முத்தமிழ். இந்த முத்தமிழை பத்தி சொல்றது முத்தமிழ் காப்பியம் சொல்லுவாங்க. தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிமக்கள் காப்பியம், ஏன் இதுக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததுன்னா கண்ணகி, கோவலன், மாதவி இவங்கெல்லாம் வந்து யாரு அப்படின்னு சொன்னா ஒரு குடிமக்கள், சாதாரண குடிமக்களை பத்தி பாடப்பட்டது. இப்ப காப்பியம் காவியம்னாவே மோஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கும், மன்னர்களை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கும். பட் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சாதாரணமா வாழ்ந்த குடிமக்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கு. அதனாலதான் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். ஏன் அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கோவலன், மாதவி இவங்களுடைய மகள் தான் மணிமேகலை. அப்ப அந்த கதையுடைய தொடர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை அப்படின்றதால இது வந்து பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கலாம். சிலம்பு பிளஸ் அதிகாரம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் சிலப்பதிகாரம்னா என்னன்னா அந்த சிலம்பு, கண்ணகியுடைய அந்த சிலம்பை பத்தி இது பண்ணக்கூடியதா வந்து வரும். ஓகேவா? அதுல முதல் பாடல் தான் வந்து சிலப்பதிகாரத்துல முதல் பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போற பாடல். ஓகேவா? இப்ப இளங்கோ அடிகள் இளம் வயசுலே துறவரம் போனவங்க. கோ அப்படின்னா ஒரு மன்னர், கோன்னா யாரும் சொல்லுவாங்க மன்னர். அடிகள்னா இந்த துறவரம் போனவங்க எல்லாம் வந்து அடிகளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவருக்கு வந்து இளங்கோ அடிகள் அப்படின்ட்டு பெயர் வந்தது. ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்ம சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய நமக்கு தேவையான இது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடல் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நமக்கு மனப்பாட பகுதி. அதே மாதிரி மனப்பாட பகுதி பாடல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. நம்ம லைன்ஸ் படிக்கணும். 1 hour ஒரு கண்டிப்பா ஒரு எப்பெல்லாம் ரிவிஷன் பண்றோமோ அப்பெல்லாம் லைன்ஸ் படிக்கணும். மனப்பாடம் பண்ண வேணாம். பட் மனப்பாடம்னா இதை பண்ணணும், படிக்கணும்னா இதை படிக்கணும், தெரியாம இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், திங்களை போற்றுதும் கொங்கலர்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ்வங்கன் உலக அலர்ந்தலான். ஓகேவா? இதுதான் அந்த பாடல். அதாவது திங்களை போற்றுதும் கொங்கலர்தார் சென்னி. சென்னினா யாரு? சோழ மன்னன். சென்னினா யாரு அப்படின்னு சொன்னா சோழ மன்னன், சோழனை வந்து குறிக்குது. ஓகேவா? குளிர் வெண்கொடை போன்று இவ் அங்கன் உலக அலர்ந்தன, அதாவது அகன்ற உலகம். இப்படின்னா என்னன்னா அங்கன் அப்படின்னா என்னன்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். அலிதலான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன். திங்கள்னா என்ன? நிலவு. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா திங்களை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொங்குன்னா என்ன? மகரந்தம். ஓகேவா? அலர் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மகரந்த மலர் அந்த பூ இல்லைங்களா, அது வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படியே காத்துல வந்து பரவு. தாருன்னா கழுத்துல வந்து சூடுறது வந்து தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ சென்னை குளிர் வெண்கொடை. ஓகேவா? அந்த வெண்கொடை இருக்குது இல்லைங்களா, குளிர் வெண்கொடை போன்று அவர் வச்சிருக்க அந்த வெண்கொடை எப்படி ஆட்சி செய்யுது, மன்னன் வச்சிருக்க அந்த வெண்கொடை எப்படி இருக்கு அதை வந்து அவர் ஆட்சி செய்யறது கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. போன்றையும் அங்கன் உலக அழிந்தலான், அந்த மாதிரி அந்த வெண்கொடை எப்படி மக்களை வந்து காப்புதோ அந்த மாதிரி வந்து இந்த நிலவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒளி வீசுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இவர் மாதிரி அந்த நிலவு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இவர் வந்து ஆட்சி செய்யற இவருடைய வெண்கொடை வந்து குளிர்ச்சி பொருந்தி மக்களை எப்படி காப்பாத்துதோ அந்த மாதிரி இந்த நிலவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது செய்யுது அப்படின்ட்டு இந்த பாடல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஞாயிறை போற்றுதும் ஞாயிறு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா சூரியன். ஓகேவா? ஞாயிறுனா சூரியன். சோ ஞாயிறை போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிந்தலன். ஓகேவா? மேருனா இமயமலைன்னு சொல்லுவாங்க. சோ ஞாயிறுனா கதிரவன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? காவிரி நாடு. ஓகேவா? சோழ மன்னன் ஆட்சி செய்யறது காவிரி நாடான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ திகிரி போல். ஓகேவா? அப்படியே சுத்தி வரும் இல்லையா,
பொற்கோட்டை அந்த இமயமலையை வந்து சுத்தி வரும் சூரியன், அதாவது சூரியன். அந்த மாதிரி இவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து இவருடைய பொற்கோட்டு அப்படின்னு சொன்னா இவர் வந்து மக்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துறாரோ இது பண்றாரோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இமயமலை வந்து சூரியனுடைய இந்த பக்கத்துல இருந்து வலம் வரும், இந்த பக்கம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து இவருடைய ஆட்சி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஓகேவா? அதாவது மழை வருது இல்லையா, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். நாமநீர்னா அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டவன். ஓகேவா? அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அவன் அழிக்கிற மாதிரி அந்த கடலை எல்லையாக கொண்டு அந்த உலகத்தை இருக்கவங்களை காப்பாத்துற மாதிரி இந்த மழை மேலிருந்து அப்படியே சுரக்குது வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்சி, அதாவது சோழன் வந்து ஃபர்ஸ்ட் கண்ணகி இளங்கோடிகள் எடுத்ததும் ஏன் சேர சோழ பாண்டியன் தான் வரும். ஏன் ஃபர்ஸ்ட் எதுவும் சோழனை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எங்க இருக்காங்கன்னா சோழபுரம் அங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய இதுக்கு வராங்க, அதுக்கப்புறம் தான் சேரன். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப அந்த பாடலுடைய இது வந்து பார்க்கலாம். வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம். நிலவு மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலவை போற்றுவோம். அவருடைய மாலை, அதாவது அவர் என்ன பூ மாலை, ஆத்தி மலர் மாலை அணிஞ்சு வந்தா யாரு அப்படின்னு சொன்னா சோழ மன்னன் ஆத்தி மலர் மாலை. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வானிலா போற்றுன்னு சொல்லிட்டு மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும். அவருடைய கொடை எந்த அளவுக்கு அந்த அவருடைய, அதாவது அவருடைய மக்களுக்கு அருள் வழங்குறது தான் வெண்கொடைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நிலவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலவை போற்றுவோம் சொல்லியிருப்பாங்க. கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடான். ஓகேவா? அந்த காவிரி நாட்டு ஆட்சி செய்ய அந்த தண்ணி இருக்கக்கூடிய ஆட்சி சோழன். அவனுடைய ஆணை சக்கரம் போலவே இமயமலையை பலம் வரும் கதிரவனை போற்றுவோம். அவன் மாதிரி, அதாவது சூரியனை மாதிரி இவன் சொல்லணும், ஆனா அங்க எப்படி இவன் ஆட்சி செய்யற மாதிரியே கதிரவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் கடல் நீர் சூழ் உலகுக்கு அருள் பொழியும். ஓகேவா? அந்த தண்ணி, அந்த பெரிய கடல் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கடல் சூழ் உலகுக்கு அந்த சுத்தி இருக்கிற அந்த கடலை சுத்தி இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடியவன், அருளை செய்யக்கூடியவன் அந்த மன்னன். ஓகே, அந்த மன்னனை போல இந்த மழையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மழை தந்து நம்மளை வாழ வைக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப மழையவும் போற்றுவோம் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. நமக்கு புரியுற மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு அப்படியே ஓவராலா புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை. ஓகேவா? அப்ப யாரு? சோழ மன்னன் ஆத்தி மலர் மாலையை வந்து அணிஞ்சான். அப்ப சேர மன்னன் என்ன மாலை அணிஞ்சான் அப்படின்னு சொன்னா பனம்பூ மாலை. ஓகேவா? பாண்டிய மன்னன் எந்த மாலை அணிந்தவன் அப்படின்னு சொன்னா வேப்பம்பூ மாலை. ஓகேவா? தனியா நம்ம அவங்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது, அதே போல வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அவருடைய கொடை எப்படி மக்களுக்கு நல்லது செய்தோ அதே மாதிரி வெண்ணிலவும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்பம் அளிக்குது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் சொல்லியிருப்பாங்க. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் தான் சோழ மன்னன். சோ அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய. ஓகேவா? அந்த இமயமலை அந்த சூரியன் மாதிரி நேரத்துல அந்த இடம் எப்படி இருக்கும்? சோ வெளிச்சமா இருக்கும். அதனால பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை பலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை அவரு அந்த சூரியன் எப்படி வந்து அந்த இமயமலையை சுத்தி வருதோ அந்த மாதிரி அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா மக்களையே சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, திகிரி போல் அப்படின்ட்டு. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். ஓகேவா? அதுபோல மழை வானிலிருந்து பொழுது மக்களை காக்கிறது, அதனால் மாமழை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அந்த மாமழை போற்றுவோம் வந்து காற்றைய வாலசன் வந்து நம்ம பார்ப்போம். அதுலயும் வந்து கொடுத்திருப்பாங்க, பாடல் லைன் மட்டும் கொடுத்துட்டு. ஓகேவா? இப்ப சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம். திங்கள் அப்படின்னா என்னன்னா நிலவு கேட்பாங்க, அடிக்கடி என்ன கேட்பாங்கன்னா இதுதான் கேட்பாங்க. கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர். ஓகேவா? திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், அவனுடைய ஆணை சக்கரம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்ட்டு அர்த்தம். மேரு அப்படின்னா இது கேட்பாங்கப்பா, மேரு அப்படின்னா இமயமலை. நெக்ஸ்ட் நாமநீர், இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் சொல்லணும் எது ஒண்ணும் இது வருமா அப்படின்லாம் கிடையாது, வரும், படிச்சே ஆகணும். ஓகேவா? சோ நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அப்படின்றது. அலி அப்படின்னா கருணை. நமக்கு எல்லாமே வந்து சொல்லும் பொருள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி படிச்சோம்னா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஆப்ஷன் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிலப்பதிகாரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க கண்டென்ட் தான் நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா காணி நிலம். ஓகேவா?
காணி நிலம் அப்படின்னா என்ன? நில அளவை குறிக்கிறது, நில அளவை குறிக்கும் சொல். ஓகேவா? ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா பாரதியார். நூல்வெளி பக்கம் போலாம். ஓகேவா? இவரு 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்களுள் ஒருவர். யாரு அப்படின்னு சொன்னா பாரதியார். ஓகேவா? தந்தை பெயர் சின்னசாமி, அம்மா பெயர் லக்குமி அம்மா. ஓகேவா? சோ 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்கள் ஒருவர் தான் யாரு அப்படின்னா பாரதியார். இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். இப்ப நம்ம நிறைய பேருக்கு பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் நிறைய டிஃபரன்ஸ், எல்லாம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரியே இருக்கும். இவரா அவரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப புறாவை பத்தி பாடினவர் யாரு, குயிலை பத்தி பாடினவர் யாரு கேட்பாங்க. ஓகேவா? கத்தும் குயிலோசை சட்டெனும் காதில் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பாடியிருப்பார். அந்த வழு வழால நம்ம படிச்சிருக்கோம், ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இதுலதான் வந்திருக்கும், இந்த பாடல்ல தான் அது வந்து வரும். அதே மாதிரி புறாவை பத்தி பாடினவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம பாரதிதாசன். ஓகேவா? அதான் அந்த உணவு விருந்தை பத்தி சொல்லுவேன். இட்டதோர் தாமரை போல் இதழ் விழித்தால் போல் வட்டமாக புறாக்கள் கூடி இறை உண்ணும், ஒன்னா சாப்பிடணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த விருந்தோம்பல் 9ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்பு அந்த பார்க்கும்போது நமக்கு அதுல வந்து தெரியும். ஓகே, அப்ப புறாவை பத்தி பாடினவர் யாருன்னா பாரதிதாசன். குயிலை பத்தி பாடினவர் யாரு அப்படின்னு சொன்னா பாரதியார். ஓகேவா? சோ அவங்கள பத்தி தலைவர்கள் நம்ம பார்ப்போம். பாரதியார், பாரதிதாசன் தலைவர்கள் வந்து நம்ம பார்ப்போம். உடுமலை நாராயண கவி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரியும். ஓகேவா? இவருடைய காலம் வந்து பார்க்கலாம். 11/12/1882. ஓகேவா? 11/9/1921. ஓகேவா? இதுதான் இவருடைய காலம். சோ இவருடைய காலம் வந்து நமக்கு தெரியணும். இவருக்கு 11 வயசுல வந்து பாத்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னரால வந்து பாத்தீங்கன்னா பாரதி அப்படின்னா கலைமகள். ஓகேவா? பாரதி அப்படின்னா என்னன்னா கலைமகள். பாரதி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொன்னா 1893 வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவருடைய 11 வயசு. நீங்க தெரியலனா கூட நீங்க அதுல இருந்து இது பண்ணிக்கலாம். அது பிறந்ததுல இருந்து 11 வருஷம் கழிச்சிட்டீங்கன்னா அவருடைய பர்த்டே வரும். ஓகேவா? சோ பாரதி அப்படின்ற பட்டம் வந்து உங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. பாரதினா என்னன்னா கலைமகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எட்டயபுரம் மன்னரால தான் இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா விடுதலை உணர்வையும் ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? பாடியவர். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல் பலவற்றையும் படைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இவருடைய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றிருக்கார். அப்ப குயில் அப்படின்ற இதழ நடத்தினவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா பாரதிதாசன். குயில் பாட்டு யாரு அப்படின்னு சொன்னா பாரதியார். நமக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன் வரும், ஏன்னா அந்த மாதிரியே இருக்கும். ஓகே, பொன்னி குயில் இந்த மாதிரி இதெல்லாம் நடத்தினவர் பாரதிதாசன். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா குயில் பாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு சொன்னா பாரதியார். ஓகேவா? இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். நெக்ஸ்ட் 11 வயசுல வந்து பாரதி அப்படின்ற பட்டம். பாரதினா கலைமகன். இவருடைய அரசியல் குரு, நம்ம இன்னும் இவரை பத்தி பார்க்கும்போது டீடைலாவே பார்க்கலாம். இவருடைய அரசியல் குரு யாரு அப்படின்னு சொன்னா திலகர். ஓகேவா? ஞான குரு யாரு அப்படின்னு சொன்னா நிவேதிதா தேவி. நீங்க நோட் பண்ணிக்க, அரசியல் குரு அப்படின்னு சொன்னா திலகர், ஞான குரு யாரு அப்படின்னு சொன்னா நிவேதிதா தேவி அப்படின்றவங்க தான். ஓகேவா? அதே மாதிரி இவரை வந்து பாத்தீங்கன்னா மகா கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப புரட்சி கவிஞர் அப்படின்னா பாரதிதாசனை சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா மகாகவி அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியார் அவர்களை மகாகவி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வாரா. ஓகே, அதாவது ராமசுவாமி ஐயங்கார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரை மகாகவி அப்படின்ற பட்டம் வந்து முண்டாசு கவி இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இவரை நிறைய ஷெல்லிதாசன் இவருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்கு. நம்ம இவரை தனியா பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், தலைவர்கள் மட்டும் பார்க்கும்போது. சரி, இப்ப பாடல் லைனுக்கு வந்து போயிடலாம். முன்பக்கம் நுழையும் முன் ஏதாவது இருக்கா? அடுக்குகளில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். வீடை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். ஓகேவா? வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்த தலைவர் யார்? எப்படி வேணா கேட்கலாம், நம்மளே கொஸ்டின் உருவாக்கணும். ஓகேவா? தலைவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? இப்ப பாடல் போயிடலாம். இதுவும் மனப்பாட பகுதியில தான் இருக்கு. ஓகேவா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பராசக்தி அம்மன்ட்ட வந்து கேட்பார். ஓகேவா? காணினா நில அளவை குறிக்கும் சொல். ஒரு இவ்வளவு அடியில எனக்கு ஒரு நிலம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்துக்கு இடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும்.
அங்கு என்ன இருக்கணுமா, அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம். கேணினா என்னன்னா கிணறு. கேணி அருகிலே என்ன இருக்கணுமா, தென்னை மரம் வந்து இருக்கணுமா. ஓகேவா. தென்னை மரத்துல என்ன இருக்கும், கண்டிப்பா கீற்றும் நில நீரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நெக்ஸ்ட் 10-12 தென்னை மரம், 1-2 இல்லையா, 10-12 தென்னை மரம் வேண்டும், பக்கத்திலே வேணும் சொல்லியிருப்பாரு. நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி. நில ஒளி எப்படி இருக்கணும்னா முத்துச்சுடர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை. குயில் எங்கேயாவது கத்துமா, இதான் வழுவழால வந்து நம்ம பார்ப்போம், நம்ம இலக்கணம் தனியா பார்க்கும்போது பார்க்கலாம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் பட வேண்டும் அப்படின்றாரு. என்றும் சித்தம் மகிழ்ந்திடவே, சித்தம்னா என்ன, உள்ளம், மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து பாடிப்பார். இதெல்லாம் நம்ம லைக் பண்ணி படிச்சோம்னா எப்பவுமே மறக்காது, பட் ஃபோர்ஸ் பண்ணி படிச்சோம்னா மறக்கும். சோ பாடல் புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? அதாவது ஒன் மோர் டைம் சொல்லிடுறேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழுகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு பாரதியார் வந்து பாடியிருப்பார். சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம். காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். ஓகேவா. இவருக்கு வந்து நில ஒளி வேணுமா, வீடு வேணுமா, அதே மாதிரி மாளிகையோட இருக்கணுமா, எப்படி தூய நிறத்தினா வெண்மையான ஒரு நிறத்துல தூய தூண் வந்து இருக்கணும். வீடுனா அந்த காலத்து வீடுனா அப்படியே குண்டு குண்டா வந்து தூண் இருக்கும், சுத்தி சுத்தி வர மாதிரி. சோ தூண் இருக்கணும்ன்றாங்க. மாடங்கள் வந்து இருக்கணும்ன்ற, பால்கனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து மாடங்கள் இருக்கணும் அப்படின்றாங்க. சோ இளநி மரம் இருக்கணும், காத்து வீசணும், நில ஒளி வந்து வரணும், ஒரு வீடு வேணும், எனக்கு காணி நிலம் வேணும் அப்படின்னு பராசக்தி கிட்ட பாரதியார் அவர்கள் வேண்டிக்கிற மாதிரி இந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். பாடலின் பொருள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே தான் இருக்கும். காணி அளவு நிலம் வேண்டும் அப்படின்றாங்க. அங்கு ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். ஓகேவா. அழகான தூண்களை தூய நிறமுடைய மாடங்களையும் அங்கு கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையும் கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தென்னை மரங்களும் வேண்டும். பாடலே நமக்கு புரியுது. ஏன்னா வசன கவிதை கைவந்த வள்ளலார், வசன கவிதை இந்த மாதிரி கொடுக்கக்கூடியவர் தானே இவரு. அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரல் ஓசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் சொல்லியிருப்பாரு. ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம் கேட்பாங்க. ஓகேவா. நம்ம இதை அப்புறமேட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சிறகின் ஓசை வந்து பார்க்க போறோம். சிறகின் ஓசை. ஓகேவா. இதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வலசை போற பறவை எது, வலசைனா என்ன, எதுல இருந்து எந்த திசைக்கு வலசை வந்து போகும், எந்த பறவை எவ்வளவு கிலோமீட்டருக்கு போகும், ஆட்டிக்காலானா என்ன, கப்பல் பறவைனா என்ன, கூழை கடா கடற்கொள்ளை பறவைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். நம்ம வெளியூருக்கு மனுஷங்க வந்து போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பறவைகளும் வந்து பாத்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு திரும்பியும் வரும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றனன்றாங்க. ஓகேவா. கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெரும் கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேருகின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். ஓகேவா. இப்ப இந்த வலசை அதிகமா எந்த பறவை போகுது, நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகிறது. ஓகேவா. எந்த பறவை வந்து பெரும்பாலும் வலசை போகிறது அப்படின்னு சொன்னா நீர்வாழ் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகிறது அப்படின்றாங்க. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. எதுக்காக பறவைகள் இடம்பெயரும், தட்பவெப்பம், கிளைமேட் சேஞ்ச் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம். அதே மாதிரி உணவு, இருப்பிடம், இந்த மாதிரி சில விஷயத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து வலசை போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. எதை அடிப்படையாக கொண்டு, கூற்றுல கேட்கலாம், எதை அடிப்படையாக கொண்டு பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதெல்லாம் வச்சுதான் வலசை போகுதுன்றாங்க. பொதுவாக வடக்கிலிருந்து, இதுவும் கேட்பாங்கப்பா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகிறது. கூற்றுல கேட்கலாம், சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. சோ வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும். ஓகேவா. வடக்குல இருந்து தெற்கு, கிழக்கிலிருந்து
மேற்கிலிருந்து கிழக்கு. சோ இது நல்லா பாத்துக்கணும். வலசை போகுதுன்றாங்க. பறவைகள் தங்களுக்கென ஒரு வாழிடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றது. இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் தான் வரணும். சில பறவைங்க வழி வச்சு போகும் பாத்தீங்களா, அது சொல்றாங்க. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவைகள் போறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி வச்சுக்கும். இதுதான் நம்ம புரியுற மாதிரி வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? பயணம் செய்யும் போது சில வகை பறவைகளுக்கு இறை, ஓய்வு போன்ற ஏதாவது பசிக்கும், ஓய்வு தேவைப்படும் போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும்ன்றாங்க. இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து போகிற பறவையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வலசையின் போது உடலில் ஏற்படும் மாற்றம் கண்டிப்பா கூச்சு காரணத்துல கேட்கலாம். தலையின் சிறகுகள் வளர்தல். நெக்ஸ்ட் இறகுகளின் நிறம் வந்து மாறுதல். தலையில் சிறகுகள் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இறகுகளின் நிறம் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். உடலின் கற்றையாக முடி வளர்தல். கற்றையா அப்படி பறந்து போன வேற ஒரு பறவை மாதிரி மாறி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ பாக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தலாம். கப்பல் பறவை. ஓகேவா? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் எதுனா கப்பல் பறவை. நமக்கு கூச்சுல கேட்டு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல். ஓகேவா? இல்லைன்னா கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும். இப்ப ஆர்டிகாலா இருக்கு, கப்பல் பறவை இருக்கு. கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற பறவை எது அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 400 கிலோமீட்டர். ஓகேவா? தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது. ஓகேவா? கப்பல் பறவை அப்படின்னுவாங்க. கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றிய இலக்கியங்களில் செய்திகளில் உள்ளன. வெளிநாட்டு பறவைகள் தமிழ்நாட்டுக்கு வலசை வேடந்தங்கள் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னா சக்தி முத்த புலவர். ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை வந்து எழுதியிருக்காரு. அப்பாடலில் உள்ள தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவின் இதுக்கு ஒரு கதையே கொடுத்திருப்பாங்க. சத்திமுத்த புலவர் அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு மன்னரை பார்க்கணும், ஒரு இடத்துல தங்கியிருப்பாரு. அந்த நேரத்துல போகக்கூடிய பறவையை நோக்கி என் வீட்டு பக்கம் போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இது கதை மாதிரி. அப்படியே அந்த அளவுக்கு போவேன்னா தனியா வந்து நான் சொல்றேன். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரி ஆடி அங்க போயிட்டு வடதிசைக்கு ஏகவீராய் நாங்க போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாரு. இப்படி போற பறவை அவர் தங்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு பறவை போவோம், அதுக்கு கேட்கிற மாதிரி வந்து அவர் வந்து அந்த பாடல் வந்து சொல்லியிருப்பார். என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகிறது. இப்ப கேட்பாங்க, சத்திமுத்த புலவர் எந்த பறவையை பத்தி இது பண்ணாரு அப்படின்னா நாராய், செங்கல் நாராய். ஓகேவா? தென்திசை குமரி ஆடி வரதிசை ஏகுவின் அப்படின்ற அடிகள் எதை குறிப்பிடுதுன்னா பறவைகள் வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிடுது. கேள்வி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பறவை என்ன பறவைன்னு கேட்பாங்க. செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுன்றாங்க. வெளிநாட்டு பறவைகள் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், தற்போது வெகுவாக அழிந்து வரும் இனம் எதுனா சிட்டுக்குருவி தான். ஓகேவா? உருவத்தில் சிறியத பழுப்பு நிறம் பறவையாக இருந்த பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும்னு சொல்றாங்க. ஆண் பறவையின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும்ன்றாங்க. பெண் குருவியின் உடல் முழுவதும் அதாவது மங்கிய பழுப்பு நிறத்துல கொஞ்சம் அடர்ந்த கலர்ல இருந்துச்சுன்னா அது ஆண் பறவை, மங்கிய பழுப்பு நிறத்துல இருந்துச்சுன்னா அது பெண் பறவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்ததுதான். கூடு கட்டும் காலங்களிலே சத்தமிட்டு கொண்டே கூடு கட்டக்கூடிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை ஈனும். ஓகே, 14 நாட்கள் அடை காக்கும். கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்பாங்க. ஓகேவா? எத்தனை வயதுல இருந்து எத்தனை முட்டை ஈடும் அப்படின்னா எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா அடை காக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. துருவ பகுதியை தவிர இது எந்த இடத்துல வாழும் வாழாதுன்னு சொல்லியிருப்பாங்க. துருவ பகுதிகளை தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. துருவ பகுதியை தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, துருவ பகுதியை தவிர மனிதன் வாழும் இடங்கள் எல்லாம் சிட்டுக்குருவி வாழும். இது வந்து இந்தியாவின் முழுவதும் சிட்டுக்குருவி காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழும். ஓகேவா? சிட்டுக்குருவி தானியங்கள், புழு, பூச்சி இந்த மாதிரி விஷயம்லாம் இது வந்து சாப்பிடும். தேன் இதெல்லாம் வந்து சாப்பிடும். சிட்டுக்குருவின் உணவாகும். சிட்டுக்குருவின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும். பறவைகள்னாவே மோஸ்டா சில பறவைகள் தேன் சிட்டுலாம் தேன் குடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த புழு பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுன்றாங்க. அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 நாள். கேட்பாங்க,
சிட்டுக்குருவியுடைய வாழ்நாள் எவ்வளோன்னு கேட்பாங்க. 10 முதல் 13 ஆண்டுகள். ஓகேவா, 10 முதல் 13 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிட்டுக்குருவி உருவத்தில் சிறிது ஆனால் வேகமாக பறக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தங்களை பார்த்துட்டு அப்படியே சிட்டா பறந்துட்ட, ரொம்ப வேகமா இருக்கிறவங்களை பார்த்துட்டு அந்த வார்த்தை வந்து சொல்லுவாங்க. சோ சிட்டுக்குருவி தெரியும். சிட்டுக்குருவி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் அடை காக்கும் அப்படின்னு சொன்னா 14 நாட்கள் வந்து அடை காக்கும். ஓகேவா, சிட்டுக்குருவியுடைய வாழ்நாள் எத்தனைன்னா 10 முதல் 13 வருஷம். ஓகேவா, மிக வெகுவாக அழிந்து வரும் இனமும் வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி. சோ சிட்டுக்குருவி அழிவுக்கான காரணம் என்னன்னா, மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது, குருவி குஞ்சுகளுக்கு உணவாக புழு பூச்சிகள் அதனால கிடைக்கிறது இல்ல, ஏன்னா மருந்து தெளிக்கிறதால புழு பூச்சி வைக்காது. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்ற இடமா வந்து இல்ல. நெக்ஸ்ட், தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாறாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றனர் அப்படின்னாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளும் மற்ற பறவைகள் போட்டி போடுகின்றன அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பறவைகளை காப்பாற்ற நாம் என்ன செய்யணும், அரசு போன்ற மரங்களை, அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னவர் யாரு, பாரதியார். சமைக்கிறதுக்கு அவங்க வீட்டுல வந்து உணவு இருக்காது, இருக்கிற கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா காக்கை குருவிக்கு எல்லாம் போட்டுட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பாடலும் பாடியிருப்பாரு. அவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேவா, சோ இது மறக்க கூடாது. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுள் முன்னோடி தான் யாரு அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதில், அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். ஆனால் அவர் அதனாலதான் அவர் வந்து என்ன சொல்றாங்க, இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. பறவை குறித்த பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாறு, அவருடைய சொந்த வாழ்க்கை வரலாறுக்கு அவர் என்ன பேர் வச்சுக்காருன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. த ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ என்று பெயரிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஒண்ணும் இல்ல, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி யாருடைய வாழ்க்கை வரலாறுன்னு கேட்கலாம். டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா டாக்டர் சலீம். ஆர்டிக் ஆலா. ஓகேவா, கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர்னா 400 கிலோமீட்டர். ஓகேவா, ஆர்டிக் ஆலா வந்து பாத்தீங்கன்னா உலகிலே நெடுந்தொலைவு. ஓகே, உலகிலே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. ஓகேவா, அதாவது தரையிறங்காமல் பயணம் செய்யறதுதான் எது அப்படின்னா கப்பல் பறவை பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உலகிலே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை தான் ஆர்டிக் ஆலா அப்படின்றது. நமக்கு அதிகமா கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆர்னிதாலஜி. ஓகேவா, பறவை பற்றிய படிப்பின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னிதாலஜி அப்படின்றது. உலக சிட்டுக்குருவி நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 20. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி நாள். சோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் இல்லாம நம்ம இல்லவே இல்லை. ஐ மீன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம ரொம்ப டஃப்பா இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா இளங்கடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எந்த மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர், சேர மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் பேசிக்கா தெரிய வேண்டிய கொஸ்டின். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டஃப்பா இருக்க கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து போடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணி பாருங்க. நடத்துனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு தடவை எடுத்து வச்சு படிச்சீங்கன்னாவே இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுக்காம கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வரும். மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் என்னவோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் 6th ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுல கொஸ்டின் இல்லைன்னா 3 டம்மே முடிச்சுட்டு அப்படியே மொத்தமா வந்து கொஸ்டினும் நம்ம எடுத்துக்கலாம். இலக்கணம் வந்து தனியா போகும். ஸோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. வரப்போற குரூப் 4, எஸ்ஐ அண்ட் ஃபாரஸ்ட், டிஎன்பிசி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.